வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கருணை மனு தாமதமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். 3 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக ஒரு உயிர்கள் என்ற அளவில் மகிழ்ச்சிக்குரிய விஷயம், யாருக்கு மாற்றுகிறது இருக்க முடியாத விஷயம். ஆனால் இவர்கள் சம்பந்தப்பட்டிருந்த விஷயம், இவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு, இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் மீது கொலை செய்தவர்கள் என்ற குற்றச்சாட்டு உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் மீது இவர்கள் அளித்த ஒரு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு இவர்கள் அளித்த கருணை மனு நிராகரிக்கப்படுவதற்கான அல்லது கருணை மனு மீதான முடிவெடுக்கப்படுவதற்கான தாமதம் 11 ஆண்டுகள் கிட்டத்தட்ட என்ற அளவில் இருக்கும்போது இவர்கள் உண்மையிலே கருணை இவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. எனவே இந்த கருணை மனு நிராகரித்தது செல்லாது, உடனடியாக கருணை வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருதியிருக்கிறது. இவர்களுடைய இந்த 3 பேருடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்திருக்கிறது. இது ஒரு பக்கம் பார்க்கும்போது எல்லோருக்கும் நிச்சயம் மகிழ்ச்சியாக தெரியும் போது ஒரு பிரதானமான 3 கேள்விகள் எழுகின்றன. அந்த 3 கேள்வியின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டு வருகிறோம். அடிப்படையான கேள்வி, இந்த தண்டனை குறைப்புக்கான காரணம் காலதாமதம் என்பது சரியானதுதானா? காலதாமதம் என்பதற்காக தண்டனை குறைத்து விடலாமா? ஒன்று பிரதானமான கேள்வி. இரண்டாவது, தண்டனை குறைப்பால் இவர்கள் குற்றமற்றவர்கள் ஆகிவிடுவார்களா? மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாறுகிற போது இவர்கள் நிரபராதிகளாக ஆகிவிடக்கூடிய வாய்ப்பு உண்டா? மூன்றாவதாக, மரண தண்டனை தேவையற்றதா? இந்த பிரதானமான 3 கேள்விகளுக்கு அடிப்படையில் தான் நாம் இந்த ஆயுதழுத்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால், விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ராஜீவ் காந்தி கொலையில் சம்பந்தப்பட்ட பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகியோரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக மாற்றியுள்ளது உச்சநீதிமன்றம். இம்மூவரின் கருணை மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க 11 ஆண்டுகள் என்ற அதீத காலதாமதத்தை கருத்தில் கொண்டும் தூக்கு தண்டனை கைதிகள் இடையராது தொடர்ந்து கடிதம் எழுதி கருணை மனுவை பரிசீலிக்க கோரியதிலிருந்து அவர்களின் மன உளைச்சலை கவனத்தில் கொண்டும் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது என நீதிபதிகள் சதாசிவம், கோகாய், சிவகீர்த்தி சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை தமிழக அரசியல் தலைவர்கள் கருணாநிதி, ராமதாஸ், வைகோ, பழநெடுமாறன், தாப்பாண்டியன் போன்றோரும் தமிழ் தேசிய அமைப்புகளும் வரவேற்றுள்ளன. மத்திய மாநில அரசுகள் நினைத்தால் இவர்களை விடுதலை செய்யலாம் என்பதால் விடுதலைக்கான வேண்டுகோளும் வைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலையில் சம்பந்தப்பட்ட ரவிச்சந்திரன், நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருவது கவனத்துக்குரியது. நாட்டின் முன்னாள் பிரதமரை கொன்ற வழக்கில் பயங்கரவாத இயக்கத்தில் சம்பந்தப்பட்டிருந்தவர்களின் கொடூர குற்றச் செயலை கருணை மனு மீது முடிவெடுப்பதில் தாமதம் செய்யப்பட்டதற்காக மன்னிப்பது ஏற்புடையதல்ல. ராஜீவ்காந்தியுடன் இறந்த அப்பாவிகளின் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். இந்த தீர்ப்பு பல தவறான முன்னுதாரணங்களுக்கு வழிவகுத்துவிடும். இந்த தீர்ப்பின் எதிர்வினையாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முப்தி, ராஜீவ் கொலையாளிகளுக்கு ஒரு நீதி, அப்சல் குருவுக்கு ஒரு நீதியா, காஷ்மீர் மக்கள் இதர இந்திய மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவதையே இந்த தீர்ப்பு எதிரொலிக்கின்றது என கூறியுள்ளார். எனவே நாளை பல பயங்கரவாதிகள், நக்சலைட்டுகள் விடுதலைக்கு இத்தீர்ப்பு முன்னுதாரணம் ஆகுமானால் அது இந்த தேசத்துக்கு பேராபத்து என்பது ஒரு தரப்பாரின் வாதம். ஆனால் 23 ஆண்டுகால சிறைவாசத்திற்கு பிறகுதானே மரண தண்டனை ரத்தாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் கருணை மனுவை அதீத காலதாமதமாக்கியதுதானே காரணமானது. பொதுவாக காந்தி தேசமான நமது நாட்டில் மரண தண்டனை தேவையில்லை. 137 நாடுகளில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த தீர்ப்பு கண்டனத்துக்குரியது அல்ல என்பது மற்றொரு தரப்பாரின் வாதம். மரண தண்டனை மறுக்கப்பட்டது மனிதாபிமானமானதா, விபரீதத்துக்கு வித்திடுமா? ஆம் நண்பர்களே, இது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இந்த நீண்ட இது பற்றிய ஒரு விரிவான தொகுப்பை நாம் பார்த்தோம். பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கூட, அடிப்படையான பல கேள்விகள். இது வந்து ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையாக மட்டுமல்லாமல் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வழக்குகள், பின்னால் வரக்கூடிய வழக்குகள், இது போன்ற விஷயங்கள் பல்வேறு ஒரு முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய தமிழக காங்கிரஸ் சேர்ந்த முக்கிய பிரமுகர் திரு ஞானசேகரன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். இவர் மட்டுமல்லாமல் திரு லீக் மோகன், ராஜீவ்காந்தி கொலையின் போது ராஜீவ்காந்தி சேர்ந்து இவருடைய தந்தை திரு லீக் முனுசாமி அவர்களும் தன்னுடைய உயிரை இழந்திருந்தார். அவருடைய மகன் திரு லீக் மோகன் அவர்கள் அணிந்திருக்கிறார். இதே போல பேரறிவாளனுடைய தாயார் அற்புதமாலை நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அவரும் இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய இணையக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இதுபோக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு தியாகு அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல நிறைய ஒரு மகிழ்ச்சிகளும் ஒரு ஆறுதலும் அடைந்திருக்கக்கூடிய திரு தியாகிட்ட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இதுல ஒரு 2 விதமான ஒரு நிலை. நான் இந்த பேரறிவாளன், முருகன், சாந்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் பெரிய அளவுல
கவனத்தில் கொண்ட விஷயம் அதுதான். அவர்களுக்கு வந்து நீங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டாலும் ஆடல் பாடலாம் கலந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளவு கருணை மனு போடும்போது அவங்களுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்ற ஒரு வேதனை கடந்து வந்தவர் நீங்கள். உங்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சில உள்ளங்களுடைய முயற்சினால நீங்க வந்து ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டு பின்னர் விடுதலையாகி இந்த சமூக தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மரண தண்டனைங்கிறது ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டது எந்த அளவிலான ஒரு மகிழ்ச்சியை ஆறுதலை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது? மரண தண்டனை என்பதிலிருந்து தப்புவது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது எந்த ஒரு மனிதனுக்கும், அது நானா இருந்தாலும் அறிவா இருந்தாலும். உண்மையில் நான் எனக்கு தண்டனை குறைக்கப்பட்ட போது அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் என்னுடைய தோழர்களுக்கு, சிறையில் என்னோடு பழகிய நண்பர்களுக்கு தண்டனை குறைப்பு கிடைத்த போது கிடைத்த மகிழ்ச்சியை காட்டிலும் அறிவு சாந்தன் முருகனின் தண்டனை குறைக்கப்பட்ட செய்தி கிடைத்த போது மிக அதிகமா மகிழ்ச்சி அடைந்தேன். இது எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செய்திதான் என்றாலும் கூட என்ன காரணம் தெரியும் இப்படி நடக்கும். நான் வந்து 21ஆம் தேதி தீர்ப்பு, இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கு முதல்ல உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பே நான் உறுதியாக நம்பினேன். ஏன்னா டிலேட் எக்ஸிகியூஷன் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், காலந்தாழ்த்தி தண்டனை நிறைவேற்றுவது அரசமைப்புக்கு புறம்பானது என்று ஏற்கனவே நிறைய தீர்ப்புகள் வந்துருச்சு. ஏற்கனவே ஷேர் சிங் தீர்ப்பு, திரிவேணிபென் தீர்ப்பு, வைத்தீஸ்வரன் வழக்கு தீர்ப்பு, அது மட்டுமல்ல பல பிரைவி கவுன்சில் தீர்ப்புகள் இந்த தீர்ப்புல எடுத்து காட்டியிருக்காங்க. அதெல்லாம் இவ்வளவு தீர்ப்புகள் பின்னணியில் இருக்குது. ஒரு எஸ்டாபிஷ்டு லா டிலேனால இப்படிதான் ஆகுங்கிறது உறுதியா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் எத்தனையோ கூட்டங்கள்ல எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கேன். எல்லாவற்றையும் விட இந்த ஜனவரி 21ஆம் தேதி அன்னைக்கு வந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, 15 பேருக்கு தண்டனையை குறைக்க தீர்ப்பு, வீரப்பன் கூட்டாளிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் உட்பட வந்த தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பு மிக தெளிவான அழுத்தம் திருத்தமான தீர்ப்பு. வீரப்பன் கூட்டாளிகள் என்று சொல்லப்பட்ட அப்படிதான் சொல்லுவீங்க. அவர்கள் வந்து இல்ல, அவங்கள ஒரு 3 பேர் வீரப்படம் பார்த்ததே இல்லை, எனக்கு அவங்களை நல்லா தெரியும், அதனாலதான் சொல்றேன். அந்த அப்படி சொல்லப்பட்டவர்கள் தான் அவங்க. அப்படி அவங்க உட்பட வந்து அந்த தீர்ப்பு வந்து சதாசிவமும் அவர் கோகோயும் இன்னொருத்தர் சிவநாத் சிங்கும் எழுதியிருக்கிற அந்த தீர்ப்பு வந்து மிக தெளிவான தீர்ப்பு. அது படிச்ச பிறகு எனக்கு எந்த சந்தேகமுமே வரல, இதே தீர்ப்பு தான் வரும்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுக்கு ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு தான் இருந்தாலும் மிக அதிகமா மகிழ்ச்சி அடைந்தேன். நான் திரு ஞானசேகரன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய கட்சியுடைய ஒரு தலைவர் இறந்த போது நீங்கள் எவ்வளவு பெரிய வேதனையில் இருந்தீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவிலே ஆடி போன ஒரு விஷயம். அதுல வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்குள்ளாகி எந்த உச்சநீதிமன்றம் இவர்களுடைய குற்றத்தை உறுதி செய்ததோ அதே உச்சநீதிமன்றம் தான் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனில் ஏற்பட்ட காலதாமதம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வீர்களானால் உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் உங்களுடைய பார்வை? இல்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உண்மையிலே இது வந்து சட்டத்திற்கு அந்த ஒத்து வருமா என்பதே ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுகிறது இங்கே. காரணம், சட்டத்திற்கு தகுந்தாற்போல்தான் நீதிபதிகள் தீர்ப்பை வழங்க வேண்டும். இப்போ இந்திய தண்டனை சட்டம் 302வது பிரிவில் அரிதிலும் அரிதான வழக்குகளில், பொதுவாக பெரிய கொடூரமான வழக்குகளை முன்னாள் பாரத பிரதமராக இருந்த, எங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த, அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் நாங்கள் எல்லாம் வேட்பாளர்களாக களத்தில் நின்ற போது எங்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்த தலைவரை எந்த இலங்கை தமிழர்களுக்காக இவர் அரும்பாடுபட்டு பல வாழ்வாதாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று உழைத்தாரோ, அவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரோ, அப்படிப்பட்ட தலைவரை இங்கே விடுதலை புலிகள் நம்முடைய தமிழகத்தில் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து வாக்கு சேகரிக்கிற போது இந்த இடத்திலே திட்டமிட்டு இவர்கள் ஒரு பயங்கரவாதத்தை, ஆயுத கலாச்சாரத்தை இங்கே கொண்டு மனித உண்டுகால் இங்கே அவர்கள் வெடிவைத்து நிறைய பழைய கதைகள் என்னுடைய ரொம்ப எளிமையான கேள்வி. உச்சநீதிமன்றம் இவர்களுடைய குற்றத்தை உறுதி செய்தது, அதை நீங்க வந்து குற்றவாளி சொல்லி சொல்றீங்க. அதே உச்சநீதிமன்றம் தாமதம் செய்தது உங்களுடைய தவறு, எனவே அதற்கான பலன் அவர்கள் அனுபவிக்கணும், விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லுது. சட்டத்திற்கு தகுந்தாற்போல்தான் எந்த நீதிபதியும் தீர்ப்பு வழங்க வேண்டும். இங்கே 302வது பிரிவு இந்திய தண்டனை சட்டப்படி அரிதிலும் அரிதான வழக்குகளில் இவர்கள் அதாவது மரண தண்டனை தான் என்று வழங்கப்பட்டு, இந்த கேஸ் வந்து 302 பற்றியது அல்ல. இந்த வழக்கு ஜனாதிபதி தனது முடிவை எடுக்கக்கூடிய ஏற்பட்ட தாமதம் பற்றியது. அதாவது கேஸோட மெரிட்டுக்குள்ள யாருமே போல. நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து
தீர்ப்புகள் பொதுவாக சட்டத்திற்கு தகுந்தால் போது அமைய வேண்டுமே ஒழிய சட்டத்தை இவர்களாகவே கையில் எடுத்துக்கொண்டு இல்லாத ஒன்றை இவர்கள் கற்பனை செய்து கொண்டு நீதிபதிகள் குறிப்பிட்ட தீர்ப்பு வழங்குவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்று நாம் சொல்லுவோம். அது மாதிரி இப்போ இந்திய குற்றமுறை விசாரணை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 433 434 படி கவர்னருக்கும் அதே போல ஜனாதிபதிக்கும் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் இந்த கருணை மனுக்களை அவர் பரிசீலிக்கலாம் என்று சொல்லுகிறது ஒழிய இவ்வளவு காலகட்டத்திற்குள் அவர்கள் கருணை மனுவை பரிசீலித்து அவர் உத்தரவு வழங்க வேண்டும் என்று எங்கும் சொல்லவில்லை. அப்படி சொல்லாத பட்சத்தில் அப்படி பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றம் சரி அவர்களே காலதான் 10 வருஷம் 8 வருஷம் சில கேஸ் வச்சிருக்காங்க. அவங்க குற்றவாளி ஆக்கிட முடியுமா? நாம அதனால எல்லாரும் அவுத்து ஓட்டலான்றீங்களா? ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறது ஜனாதிபதியோ மத்திய அமைச்சரவையோ முடிவெடுப்பது தாமதமானால் அதன் காரணமாக ஒரு வழக்கினுடைய தீர்ப்பே மாறும்போது நீதிமன்றங்கள் தங்களது தீர்ப்பை அளிக்க ஏற்படுத்தக்கூடிய காலதாமதத்துக்கு யார் பொறுப்பேற்பது? அதனால் எப்படி இழப்புகளுக்கு யார் பொறுப்பேற்பது? பிரதானமான கேள்வி. நான் திரு லீக் முனுசாமியுடைய மகன் திரு லீக் மோகன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய தந்தை ராஜீவ் கொலையில அவரும் கொலை உண்டார். அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் படிச்சேன், நீங்க இந்த மாதிரி உங்களுடைய தந்தை எங்க இருக்கிறாரு இல்லையா இருக்காரா அவர் இருக்கிறாரா போயிட்டாருங்கிற தெரியறதுக்கே உங்களுக்கு ரொம்ப தவிர 20-15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு தகவல் தொடர்பு அவ்வளவு இல்ல. இப்போ இன்று ஒரு தாயாக பேரறிவாளனுடைய தாய் அற்புதமாக ஒரு மிகப்பெரிய நிம்மதியை ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாங்க. என்னுடைய மகனும் அது மற்ற பிள்ளைகளை உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஆனந்தம். நீங்கள் அதே மாதிரியான ஒரு தளத்தில் இருக்கீங்க. உங்களுடைய தந்தை இழந்திருக்கிறீங்க. உங்களுடைய உணர்வு இந்த ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உங்களுடைய உணர்வு என்னவா இருக்கு? முருகன் பேரறிவாளன் சாத்தன் அவர்களுக்கு விடுதலை என்று சொன்னோம். அவர்கள் குடும்பத்தில் உள்ள அம்மா மாமியார் எல்லோரும் அவங்க ரிப்போர்ட்ல இன்னைக்கு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நிம்மதியா இருக்குன்றது. இந்த 12 வருஷங்களாக 16 பேருக்கு மேல இறந்த குடும்பத்தில் அவர்களுக்கும் ஒரு தாய் தகப்பன் அப்பா பிள்ளைகள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க இந்த 12 ஆண்டு காலமாக எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார்கள், என்ன எந்த அளவுக்கு அந்த குடும்பம் செதறி போயிருக்கும் என்று. ஒரு மூத்த தலைவர்கள் போயிட்ட பிறகு வீட்டு குடும்ப தலைவர்கள் போயிட்ட பிறகு எந்த அளவுக்கு அவர்கள் பாதிப்பு இல்ல இருப்பார்கள் அவங்களுக்கும் அதை ஞாபகப்படுத்த இதை சொல்றேன் இந்த நேரத்தில். அதே போல இங்க இருக்கிற தமிழ் பாதி முக்காவாசி தலைவர்கள் எல்லாரும் இந்த தமிழ் போராளின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் போராளிகள் எல்லாம் விடுதலையானது சந்தோஷன்ற மாதிரி அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 16 குடும்பமும் தமிழர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவங்க தானே. இந்த 16 குடும்பத்திலையும் இந்த தலைவர்கள் ஏற்கனவே எங்களுக்காக ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கார்களா? ஒண்ணுமே இல்லை. அதே போல இன்னைக்கு காலையில ஒரு தலைவர் சொல்றாரு, நீதிபதியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக ஒரு தமிழர் வந்ததுனால தான் இந்த ரிப்போர்ட் கொடுக்கறேன்றாங்க. அப்ப இதுக்கு சட்டத்துக்கே ஒரு பொறுப்பா இருக்கிற மாதிரி ஒரு தலைவர் சொல்லி இருக்காரு. நீதியை நம்ம அப்படி கொச்சப்படுத்த முடியாது. பெஞ்சில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தான் தமிழர், 2 பேர் தமிழர். அதே மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார் ஒரு தலைவர். இன்னொரு தலைவர் சொல்லி இருக்காரு, என்னுடைய இந்த இது நிரபராதிகளை விடுவிக்க வேண்டும். இந்த சட்டத்தில் இந்த கொலை குற்றத்துக்கு இவர்கள் நிரபராதின்னு இதுவரை யாரும் சொன்னதில்லை சட்டம். இதெல்லாம் இவர்களே தன் கையால எடுத்துக்கொண்டு தன் கைக்கே எடுத்துக்கிட்டு இவங்க பல முறை இது ஒரு தனி ஓட்டு வங்கியாக வாக்கு வங்கியாகவே இவர்கள் நினைத்துக் கொண்டு இதை ஒரு பெரிய இந்த கொலை வழக்கையே தன் வேற திசை திருப்பி பார்க்கிறார்கள். அவங்களுடைய பார்வை பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் மட்டும் குடும்பம் இல்ல. அந்த ராஜீவ் சம்பவத்துல ஒரு நாட்டினுடைய தலைவராக இருந்த ராஜீவ் மட்டும் இல்ல, எங்களுடைய குடும்ப தலைவராக இருந்தவர் இறந்து போனாங்க. அதுக்கு யாராவது ஒரு குரல் கொடுத்திருக்காங்களா? இந்த இவ்வளவு மரண தண்டனைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் நீங்க உட்பட நீங்க பேரறிவாளன் கேஸ்ல என்ன ஆகுங்கிறத தாண்டி மரண தண்டனை கூடாது அப்படிங்கிற ரொம்ப உடம்புப்படியா இருக்கக்கூடியவங்க. இந்த கொலைகள் கூடாது அப்படின்னும், கொலை செய்தவர்கள் பாதகர்கள் அப்படின்னும், கொலையை எந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீங்க என்னைக்காவது நீங்க குரல் கொடுக்குறீங்களா? இதுக்கு ஒரு வரியும் இதுக்கு ஒரு பாராவை சொல்லக்கூடிய சரிதானா? இல்ல, முதல்ல இந்த கொலையை நாம் நியாயப்படுத்தவோ சரியானது என்று சொல்லவோ கொலை அரசியல் வேண்டும் என்று கருதவோ இல்லை. அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். உண்மையில் அவருக்காக நான் மனப்பூர்வமா அனுதாபப்படுறேன். அந்த குடும்பங்கள் எல்லாவற்றுக்காகவும் வருத்தப்படுகிறோம். இப்ப இவர்கள் இந்த வழக்கினுடைய தரப்பட்டிருக்கிற புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நான் அதை அப்படியே உண்மை என்று எடுத்துக்கொண்டு பேசுறேன். உச்சநீதிமன்ற தீர்ப்புல எல்லா விவரங்களும் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இந்த கொலைக்கு சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறவர்கள், இந்த கொலையை நிறைவேற்றியதாக கூறப்படுகிறவர்கள் எல்லோருமே இறந்துட்டாங்க. அவங்க யாரும் உயிரோடு இல்லை. இப்ப இவர்கள் எல்லோருமே
இந்த வழக்கில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இணைக்கப்பட்டவர்கள் இப்ப அண்மையில் வந்திருக்கிற உயிர்வழி அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கா? எது உச்சநீதிமன்றம் இவர்கள் யாரையும் நேரடி குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்ல இல்ல இல்ல. இது வழக்கு மெரிட் பற்றியதே இல்ல. வழக்கு மெரிட் பற்றியதே இல்ல. நான் திரு நிரபராதிகள் அப்படிங்கிறது எங்க வந்தது? என்னுடைய பிரதானமான கேள்வி கூட அதுதான். இவர்கள் மரண தண்டனையிலிருந்து தப்பி ஆயுதமாக மாற்றப்பட இதற்காக இவர்கள் அந்த குற்றத்தில் ஈடுபடவில்லை. நிரபராதிகள் அப்படி நான் சொல்ல அல்ல. இப்ப வந்திருக்கிற தீர்ப்பு டிலேக்காக குறைச்சிருக்காங்க. அதை பற்றி மட்டும்தான் நான் பேசுறேன். அதுதான் நான் சொல்றேன். நான் ஐயா சொன்னதுக்காக சொல்றேன். அதாவது அவர்கள் இவர்கள் இப்ப தண்டனையிலிருந்து குறைக்கப்பட்டிருக்கிறவங்க இவங்க தாங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கல, குற்றத்துக்கு வருத்தம் தெரிவிக்கலன்னு கூட வானாவதி வாதிட்டார். அவங்க குற்றவாளிகள் ஒப்புக்கொண்டாதான் குற்றத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிற பிரச்சனையே வரப்போகிறது. அவங்க தாங்கள் குற்றவாளிகள் ஒப்புக்கொள்ள போய் தானே கருணை மனுக்கே போறாங்க. இல்ல கருணை மனு என்பது குற்றவாளிகளை ஒப்புக்கொண்டாதான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு பேரறிவாளனுடைய கருணை மனுவில் தெளிவா எழுதி பேரறிவாளன் உள்ளிட்ட ராம்ஜெத் மலானி உள்ளிட்ட பெரிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் வாதாடும் போது இவர் குற்றமற்றம் சொல்லி வாதாடினாங்க. அந்த வாதாடி முடிச்சு உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் குற்றவாளிகள் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்க மேல இருக்கிற பிரிவுகளின் அடிப்படையில் அவர்கள் மேல குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்தாச்சு. அந்த கன்விக்ஷனை இப்ப கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. நான் ஐயா சொன்னதுக்காக மட்டும் நான் அந்த பதில சொல்றேன். ஏன்னா உண்மையிலேயே யார் சம்பந்தப்பட்டதா இந்த வழக்கின்படி இருக்கிறதோ, ஏன்னா எல்லா தீர்ப்புகளையும் கடந்து ஒரு உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா மரணதண்டனைக்குரிய குற்றங்களில் இந்திய தண்டனை சட்டம் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு 194 என்ற பிரிவு. 194 என்ன சொல்லுது தெரியுமா? பொய் வழக்கில் ஒருவருக்கு மரணதண்டனை கொடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு விடுமானால், அது பிறகு நிரூபிக்கப்பட்டால் பொய் சாட்சியம் அளித்தவர் அல்லது பொய் ஆவணம் தயாரித்தவர் பெர்ஜுரி ஆர் போர்ஜரி குற்றம் புரிந்தவருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லுது 194வது பிரிவு. அப்ப அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ வழக்குகளில் அப்படி இருக்கு. எனவே நம்ம இந்த தீர்ப்பு வந்துவிட்டதாலேயே ஒரு இறுதியா அந்த முடிவுக்கு போக வேண்டாம். அதை விவாதிக்கவும் விரும்பல. என்ன பிரச்சனை வழக்கு அதை பற்றியது அல்ல. புரிஞ்சுட்டா நம்ம ஏன்னா சில தலைவர்கள் இன்னும் குறிப்பா சொல்ல போனா பாமக ராமதாஸ் சொல்லிவிட்ட மதிமுக தலைவர் திரு வைகோ உள்ளிட்ட எல்லாரும் இவர்கள் நிரபராதிகள் என்று நான் நீண்ட நெடுங்காலம் சொல்லி வந்தேன். இந்த தீர்ப்புக்கு பிறகு சொல்லும் போது அந்த ஒரு கருத்து பிரதானம் வைக்க வேண்டிய முன்னாடியும் சொல்றாங்க, இப்பயும் சொல்றாங்க. நம்ம இந்த தீர்ப்புக்கும் தொடர்புபடுத்த வேண்டும். இதற்கிடையில நம்ம அற்புதமால் பேரறிவாளனுடைய தயார் அற்புதமால் நம்முடைய தொலைபேசியின் வாயிலாக இணைந்திருக்கார். வேலூர்ல தன்னுடைய அருமை மகனை சந்தித்து விட்டு வந்து கொண்டிருக்கார். வர வழியில் நம்முடைய நேரடியாக இணைவதாக இருந்தது. இப்போதைக்கு தொலைபேசியில் இணைந்திருக்கார். அற்புதமால் வணக்கம். உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி இன்று காலை கிடைத்திருக்கு. 10:30 மணிக்கு உங்களுடைய பிள்ளை உள்ளிட்ட 3 பேருக்கும் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கில் நம்முடைய திரு லீக் முனுசாமி என்பவருடைய மகன் திரு லீக் மோகன் இருக்கிறார். இந்த லீக் முனுசாமி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள், ராஜீவ்காந்தியோடு சேர்ந்து கொலை உண்டவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய லீக் மோகன் இங்கு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். பேரறிவாளனுடைய தாயார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் என்னுடைய தந்தையை நான் இழந்தேனே, எனக்காக நான் உள்ளிட்ட 14 தமிழர்களுடைய குடும்பங்களுக்காக யார் பேசப் போகிறார்கள் என்று லீக் முனுசாமி கேள்வி எழுப்புகிறார். அற்புதமாக உங்களுடைய கருத்து. 23 ஆண்டுக்கு முன்னாலே வாகனத்துல வந்துட்டு இருக்கிறதால அம்மாவுடைய இணைப்பு எனக்கு முழுமையா கிடைக்கல நினைக்கிறேன். நான் திரும்ப முயற்சி பண்ண நண்பர்கிட்ட சொல்றேன். அவங்க வாகனத்துல வேகமா வேலூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க நம்முடைய அரங்கத்துக்கு வர்றதுக்காக. அதனால ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்குது. நான் திரு ஞானசேகரன் கொண்டு போறேன். இதுல பாத்தீங்கன்னா நிரபராதிகள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு முயற்சி நம்ம புதுசா தலைவர்கிட்ட நம்ம பாக்குறோம். உங்களுடைய மாநில தலைவர் இந்த அறிக்கை தான் விட்டுருக்கிறார். அவங்க வந்திருக்கிறாங்க, சரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாங்க விமர்சிக்கல, நாங்க ஏற்றுக்கிறோம். அதே சமயம் நிரபராதிகள் சொல்லக்கூடிய விஷயம் நாங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஒரு பிரதான நம்ம எழுப்பின 3 கேள்வி முக்கியமான கேள்வி, மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆயுள் தண்டனைக்கு சென்றிருக்கிறார் என்பதற்காகவே இவர்கள் நிரபராதிகள் என்று ஆகிவிடுமா? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, ஏற்கனவே இவர்கள் தடா கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்திலும் இவருடைய அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டு ஏற்கனவே 3 ஜட்ஜி தான் அதையும் உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்தி காயப்படுத்தி குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுத்தான் இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது தூக்கு தண்டனையில் போக வேண்டியவர்கள் கருணை மனு போட்ட காரணத்தினாலே இப்படி காலம் தாழ்த்தப்பட்டிருக்கிறது. இதிலே கூட 2001ஆம் ஆண்டே தமிழகத்தினுடைய கவர்னர் அவர்களுக்கு இவர்களெல்லாம் மனு போட்டு கருணை மனு நளினியை பொறுத்த அளவில் அருமை சோனியா காந்தி அவர்களும் அதற்கு ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்த காரணத்தினாலே அவர்களுக்கு ஆயுள் தண்டனையாக மற்றவர்களுக்கு தூக்குத்தான் என்று ஏற்கனவே கருணை மனு பரிசீலிக்கப்பட்டு விட்டது. இவர்கள் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுவீர்கள், முருகன் சாந்தன் பேரறிவாளனுக்கு கருணை காட்ட மாட்டீர்கள் என்றால் அது எந்த விதமான கருணை?
இல்ல அது பெண் என்பதாலும் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிற காரணத்தினாலும் அது வந்து அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு. அதாவது ஒரு பேரறிவாளனுடைய தாயார் ஒரு பெண், முருகனுடைய தாயார் ஒரு பெண், சாந்தனுடைய தாயார் ஒரு பெண். இன்று வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிட்ட பிறகு அவர்கள் எல்லாம் கண்ணீர் மல்க பேசிய நாம் எல்லாம் கேட்டோம். அந்த கண்ணீருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டாமா? அதாவது வந்து உங்களுக்கு சில நேரங்களில் பெண்கள் என்கிற போது சில நேரங்களிலே இப்ப கூட ஒரு பிரெக்னண்டா இருந்தா தூக்கில் போட முடியாது, அவங்க ஜெயில வைக்க முடியும். இது மாதிரி எல்லாம் சில அவர்களுக்கு விதிமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் காய்ச்சல் இருந்தா கூட தூக்க போட முடியாது. அது வந்து கருணை மனு அது வந்து அதாவது ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். கருணை மனு தான் அது கவர்னருடைய இஷ்டம். இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, நளினிக்கு கருணை காட்டுவேன், முருகன் சார்ந்த பேர்கள் கருணை காட்ட மாட்டேன். கருணைக்கு என்ன அளவுகள் வைத்திருக்கிறது? கருணை காட்டுவது என்பது ஆளுநருக்கும் அதே போல குடியரசுத் தலைவருக்கும் இருக்கக்கூடிய பிரத்யேக உரிமை. இப்ப கூட அவர்களே கருணை காட்டியிருந்தால் நாம் அதை தலையிட முடியாது. ஆகவே அவர்கள் கருணை காட்டினார்கள். இவர்கள் 3 பேரும் தூக்கு தண்டனைக்கு ஏற்கனவே இவர்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆகவே இது டிலே ஆனதுக்கு காரணமே வந்து இவங்க போட்ட மனுதான். இந்த மனு காரணத்தினாலே இப்ப வந்து இந்த காலதாமத்தை காரணம் காட்டி இன்று தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றி ஒரே காரணத்தினாலே அவர்கள் எல்லாம் நிரபராதிகள் என்று நாம் கொள்ளவே முடியாது. காரணம் ஆல்ரெடி அவர்கள் கன்விக்டட் பிரிசனர்ஸ். அவர்களுக்கு தண்டனை முழுமையாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அதற்கான சான்றுகள் இருந்து தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே உச்சநீதிமன்றம் அவர்களை குற்றவாளிகள் அல்ல என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அவங்க ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸுக்கே போல, திருப்பி நுழையவே இல்லை, மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸுக்கே போல. இதுல வந்து காலதாமதம் அவர்களை விடுதலை செய்யலாமா இல்ல அப்படியே தூக்கு போடணுமா, அதாவது விடுதலை இல்ல, அதாவது ஆயுள் குறைக்கலாமா என்கிற கருத்தை மட்டும் பரிசீலித்தார்கள். ஆகவே காலதாமதத்தை மட்டும், ஏன்னா இது கவர்னருக்கும் அதே போல குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக உரிமை. இந்த உரிமையை இவர்களாக இன்று நீதிபதிகள் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை விடுதலை செய்வது சட்டத்தில் இல்லாத ஒன்று. இப்படிப்பட்ட நடைமுறை அவர்கள் கையாளுவார்களே ஆனால் நாட்டில் நாளைக்கு கொலைகள் பெருகிக் கொண்டே இருக்கும், தண்டனைகள் நாளைக்கு இல்லைன்னு சொன்னா எல்லாருமே பண்ணிட்டு ஒரு பிரதமரையும் யாரையும் நாளைக்கு பாராளுமன்றத்தை வந்து உங்களுக்கு அப்துல் குரு கேட்ட மாதிரி எல்லாம் ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி தண்டனை குறைக்க போறீங்க, எப்படி நீங்க தண்டனை நிறுத்த போறீங்க, எப்படி ஒரு பய உணர்ச்சியை நாட்டில் ஏற்படுத்த போகிறீர்கள். ஆகவே இது காலதாமதம் என்பதை ஏற்கனவே 3 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தான் இந்த வழக்கில் அவர்கள் அதாவது வந்து ஊர்ஜிதப்படுத்துறாங்க தண்டனையை. அதே இது வந்து புல் பெஞ்சுக்கா ரெஃபர் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அது இன்னும் 3 நீதிபதி உட்காந்து திருப்பி இதை வந்து இது பண்றாங்க. இதே நாளைக்கு இன்னொரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இதை வந்து திருப்பி வந்து இல்ல சொன்னாங்க. நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கிறீங்க, குழப்பத்தை தான் ஏற்படுத்த. இல்ல இது வந்து அப்பீல் கேஸ் கிடையாது, இது வந்து அப்பீல் கேஸ் கிடையாது, இது வேற கேஸ், செப்பரேட் கேஸ். மெரிட் பத்தி நீங்க போறாண்டா அவர்கள் 3 நீதிபதிகள், நீங்களும் 3 நீதிபதிகள் விசாரிக்கலாமா கேட்கலாம். இது அப்பீல் கேஸ் கிடையாது. இது வந்து ஏற்கனவே 3 நீதிபதிகள், அப்ப அந்த நீதிபதிகளுக்கு ஒண்ணும் இல்ல இவங்க மட்டும் தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அவர்களும் சட்டத்தின்படி தானே கொடுத்தாங்க. இல்ல நீங்க அதே சட்டத்தை இப்படி நீங்க இந்த 3 நீதிபதிகளும் கூட அவர்கள் தியாகங்கள் ஒப்புக்கொண்டதை போல இவர்கள் வந்து குற்றமற்றவர்கள் என்று சொல்லவில்லை. கருணை மனுக்கான முடிவெடுக்கக்கூடிய கால தாமதத்தை காரணம் காட்டி விடுவிக்கிறார்கள், தண்டனை குறைக்கிறார்கள், அவ்வளவுதான். இது வந்து அவங்க மெரிட் அவங்களே போல. நீங்க வந்து அப்ப அந்த 3 நீதிபதிகள் தவறா கொடுத்தாங்களான்னு கேக்குறீங்க. கேள்வியை மாத்துறீங்க. 433 434 செக்ஷன்ல இவ்வளவு நாளைக்குள்ள அந்த கருணை மனு கண்டிப்பாக பரிசீலிக்கப்பட்டு உத்தரவு வழங்க வேண்டும் என்று எங்க சொல்லி இருக்கு? அப்படின்னா நீங்க வந்து இப்ப நம்ம சாதாரண ஒவ்வொரு கிரிமினல் கேஸ்ல 2 மாசத்துல தீர்ப்பு சொல்லணும் இருக்குது. அவங்க தனியார் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவர்களா வைத்துக் கொண்டிருப்பது 2 மாசத்துக்கு தாண்டி இப்ப வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் 14 வருஷம் இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி காலதாமதத்துல யார் பொறுப்பு எடுத்துக்க போறீங்க? நீதிமன்றங்களே பொறுப்பா இருக்க பல வழக்குகள்ல. ஆகவே காலதாமதத்தை கண்டிப்பாக இது மாதிரி இருந்தா கொடுக்கலாம், எந்த சட்டத்திலையும் சொல்லல. ஆகவே சட்டத்தை திருத்துங்க. அதே போல தூக்கு போகணுமா வேணாம ஒரு கேள்வி கேட்டீங்க. அடுத்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு முக்கியமான பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார் திரு ஞானசேகரன் அவர்கள். சட்டத்தில் எங்கேயும் கருணை மனுவை இத்தனை நாட்களுக்குள் முடிவெடுத்தாக வேண்டும் என்று எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. இது ஜனாதிபதியுடைய முழுமையான அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அப்படி எனும் போது அந்த காரணத்தை காட்டி எப்படி இவர்கள் நிராகரிக்க முடியும், எப்படி தண்டனை குறைப்பு செய்ய முடியும் என்ற பிரதானமான கேள்வி இருக்கிறார். நான் இந்நேரம் மீண்டும் இணைந்திருக்கிறார் நம்முடைய அற்புதமால் பேரறிவாளனுடைய தயார் இணைந்திருக்கிறார். அற்புதமால், உங்களுக்கு நான் கேட்டுக்கொண்டு நினைக்கிறேன். முன்னாடி நான் கேட்ட கேள்வி, உங்களுடைய பிள்ளையை நீங்கள் வந்து இப்போது காப்பாற்றி இருப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறதோ இதை பற்றி நாங்களும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய இதே நிலையில் எங்களுடைய தந்தை ராஜீவ்காந்தி கொலையோடு சேர்ந்து கொலையுண்ட எங்களுடைய தந்தையுடைய உறவுக்கு எங்களை போன்ற மேலும் 14 தமிழர்களுடைய கொலைக்கு வந்து யார் தீர்வு சொல்லப்படுகிறார்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய திரு லீக் மோகன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? நியாயமான கேள்விதான். நான் உண்மையிலேயே அந்த கேள்வியை ஏத்துக்கிறேன். ஏன்னா கொலையை செய்தவங்களை பத்தி தான் பேசணும். அவங்க கொலையை செய்யாத இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? உண்மை தெரிஞ்சு கூட பிடிவாதமா இவங்கதான் கொலைகாரன்னு சொல்ல முயற்சி பண்றாங்கன்னா இதை விட அயோக்கியத்தனம் வேற எதுவுமே இல்ல. நீதிபதிகள் எல்லாம் தெரியாம சொல்றாங்க. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துச்சு இவ்வளவு நாளா ராக இழுத்தவங்க ராசேவம் பறிச்சு கொடுக்கும் போது
ஏன் பிரச்சனை பண்றாங்க? இந்த கேள்வி கேட்கணும். அப்ப அந்த நீதிபதிகள் கூட்டப்ப ஏன் அமைதியா இருந்தாங்க? 15 பேருக்கு தூக்கம் இருந்துச்சு 15 நாளுக்கு முன்னால. அதுக்கு யாரும் வாய் திறக்கல. இந்த வழக்குக்கு மட்டும் ஏன் எல்லாரும் எப்படி கேள்வி கேட்கறாங்க? என்ன அர்த்தம்? அப்ப ராஜீவ்காந்தி பேரை சொல்லி இவங்க குறைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்களா என்ன? நீதிபதிகள் ஒழுங்கா தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லாரும் தலைவணங்கணும் அப்படின்னு சொல்ற மத்திய அரசாங்கம் இதையும் கண்டிப்பா ஏற்றுக்கணும். உச்ச நீதிமன்றம் தானே இப்பவும் தீர்ப்பு சொல்லியிருக்கு. தலைமை நீதிபதி தானே தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அது எப்படி அவங்க வரவேற்கனா கூட போட்டோம். பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பா என்ன ஏன் கேள்வி கேட்கறாங்க? என் பையனா என்ன பார்ப்பனா? எப்படி அவங்க இந்த கேள்வி என்ன கேட்பாங்க? ஏன் நான் உங்களுக்கு இந்த வயசுக்கு பதில் சொல்லணும்? இல்ல அம்மா, நீங்க ரெண்டு வழக்குல அம்மா 2 வழக்குல நீங்க ஒரு குழப்பீங்க சந்தேகம் வருது. இந்த வழக்கத்தை என் பையனுக்கு பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். 23 ஆண்டுக்கு முன்னாடியே அதை எல்லா காங்கிரஸ் காரங்களும் ஜெயிச்சுக்கிறாங்க, மக்கள் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்குதான் வாதம் நடந்துட்டே இருக்கு. பிடிவாதமா இவங்க கொலைக்காரர்கள் சொன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நீதிபதிகள் எல்லாம் என்ன முட்டாளர்கள் நினைக்கிறாங்களா இவங்க? இப்பவும் நீதிபதிகள் தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி இவங்க ஏற்காம போவாங்க? சட்டவாக எங்களை எப்படி பொறுப்பா கேட்க முடியும்? செக்ரட்டரி ஒழுங்கா இல்ல ராஜீவ்காந்தி வரும்போது அப்படின்னு சொன்னாங்க. செக்ரட்டரி பிரிவை கேட்கணும், அவங்களோட பணி பிரிவை கேட்கணும், அது ஏற்பாடு பண்ணவங்களை கேட்கணும். என்ன எதுக்காக கேட்கறாங்க? அந்த கொலைக்கு எங்களை பொறுப்பேற்றுக்க சொல்லி என்ன கேட்க முடியும் அவங்க? இல்ல அவங்க மன்னிக்கணும், குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். திரு லீக் மோகனுடைய கேள்வி நீங்க பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது இல்ல, எங்களை பற்றி கவலை தெரிவிக்கிறதுக்கு யாரா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க 2 உத்தரவுகளை நீங்க தீர்ப்புல கொஞ்சம் குழப்பிக்கிட்டீங்க நான் நினைக்கிறேன். முதல்ல அளிக்கப்பட்ட KT தாமஸ் தலைமையிலான நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குற்றம் பற்றியது, நடந்த சம்பவம் பற்றியது, அதுல எந்த மாற்றம் வரல. இப்ப திரு சதாசிவம் தலைமையிலான நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு இந்த கருணை மனு மீதான தாமதம் பற்றி, வழக்குடைய தன்மை பற்றியோ, இவர்கள் நிரபராதிகளா குற்றம் செய்யலாம் என்பதை பற்றியோ விவாதம் வரலமா? நீங்க எப்படி ஒத்துப்பீங்க? இவங்களுக்கு ராஜ்யபாலை பத்தியா பேரறிவாளனுக்கு தெரியாதுன்னு வாக்குமூலம் வாங்கின அதிகாரி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதை ஏற்றுக்கிற என் பையனை உடனே விடுதலை பண்ணி சொல்லணும்ல. அவரை பரம மனம் இல்ல உங்ககிட்ட. அதை பத்தி நான் பேசணும்னா எதுனா இதுக்கு மேல அவனோட விடுதலைக்கு நான் நடவடிக்கை எடுக்க போறேன். இறந்த உயிர் ஒவ்வொன்றுக்காக நான் வருத்தப்படுறேன்னு சொல்றேன். ஏன்னா அந்த கொலையை அதுவும் உயிர் தான். இறந்த உயிர் ஒவ்வொன்று நான் போராடுறேன். நல்ல தண்ணி தேவையில்லை நான் போராடுறதுக்கு காரணமா எந்த உயிரும் போராடுறது அநியாயமானதுக்காக தான். அதை முதல் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். 23 ஆண்டு காலமா நான் தொடர்ந்து போராடுறேன்னா என் பையன் நல்லவன், அவனுக்கு அந்த பழக்கம் தொடர்ந்து இல்லைன்றதுனால நான் போராடுறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை பத்தி பேசணும். இறந்தவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு நான் எந்த காலத்திலும் தயங்குறதில்ல. அந்த உயிருக்காக நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்கு வருத்தப்படுறேன். ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது இல்ல. உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டோம். ரொம்ப உணர்ச்சிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க திருமதி அற்புதம்மாள். உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொண்டோம். நீங்க சொன்னீங்க அவங்களுடைய மரணத்திற்கு நாங்கள் நிச்சயமா வருத்தம் தெரிவிக்கிறோம். என்னுடைய பிள்ளை தவறு செய்யாத பிள்ளை என்ற முதலிலிருந்து உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறீங்க. உங்களுடைய மகன் என்று மீண்டும் வந்ததில் எங்களுடைய மகிழ்ச்சி உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம். நான் திரு தியாகவல்கிட்ட கேட்க விரும்புறேன். ஒரு முக்கியமான கேள்வியை திரு ஞானசேகரன் எழுப்பியிருந்தார். ஜனாதிபதி இத்தனை நாட்களுக்குள் இத்தனை மாதங்களுக்குள் முடிவெடுத்தாக வேண்டும் என்று சட்டத்தில் எந்த இடத்துல சொல்லப்படவே இல்லை. அப்படிங்கும்போது இது எப்படி ஒரு காரணமாக முடியும்? ஏற்கனவே இது போன்ற தீர்ப்புகள் வந்திருக்கு, நான் மறுக்கல. இந்த வழக்கில் மட்டுமில்லை, இதுக்கு முன்னாடி வீரப்பன் கூட்டாளி வழக்காகட்டும், இதற்கு முன்னாடி பல வழக்குகள் தாமதம், நீங்க சொன்ன மாதிரி இந்திரா பெண் உட்பட பல வழக்குகள் வந்திருக்குது. ஆனா இல்லாத ஒன்றை நீதிபதிகள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். இது எப்படி சரியாக முடிகிறது திரு ஞானசேகரனுடைய கேள்வி. அதாவது நீதிபதிகள் தாமதம் பற்றி குறிப்பிடும் போது வெறும் தாமதத்தை பற்றி குறிப்பிடல. ஒன்று அன்எக்ஸ்பிளைன்டு டிலே, காரணம் சொல்லி விளக்க முடியாத ஒரு தாமதம். தாமதம் ஏற்பட்டது என்பதை அரசு மறுக்கவும் இல்லை, அந்த தாமதத்திற்கான காரணத்தையும் சொல்ல. இப்ப ஒரு நீதிபதிக்கு இப்ப நம்ம மேல்முறையீட்டுக்கு எந்த காரணமும் சொல்லப்படல அப்படிங்கிறது நீதிபதி அந்த அரசு வழக்கினோட வாதத்திலே தெரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த காரணமும் சொல்லல. ஆனா காரணம் சொல்ல வேண்டும் என்றோ நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றோ எங்குமே இல்லையே. நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க. சட்டங்கள் 3 வகையா இருக்கு. நீங்க வெறும் CRPC IPC மட்டும்தான் சட்டம் நினைக்க வேண்டாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 72 161வது உறுப்புகள் என்பதை குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அதிகாரம் அளிக்கிற அமைப்புகள் நீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்கிற வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குது. தண்டனை குறைப்பு மட்டுமல்ல, அடியோடு மன்னிக்கலாம், தண்டனையை நீக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறாங்க ஜனாதிபதிக்கு. ஆமா, ஜனாதிபதிக்கு. அதுல நீங்க சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுல காலக்கெடு எதுவும் இருக்கிறதா? கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு இருக்கிறதா? இது ஒரு சட்டம், கான்ஸ்டிடியூஷன். இன்னொரு சட்டம் இருக்கு, 141வது அரசமைப்பு சட்ட உறுப்பின்படி சுப்ரீம் கோர்ட் வழங்கக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்பும் நாட்டின் சட்டமாகும். எனவே சுப்ரீம் கோர்ட் இது பற்றி தெளிவான தீர்ப்பை
ஒரே வழக்குகளில் ஒரே மாதிரியான வழக்குகளில் வேறு வேறு தீர்ப்புகள் வரும்போது எது சட்டமா? இல்ல, எது உச்சநீதிமன்றம் இன்றைக்கு எது தப்பு, எது ஆப் இன்கூரியம்னு அறிவிக்கிறாங்களோ அதை விட்டுருங்க. ஆனா எதுவுமே சட்டம் இல்லை. எனவே நீதிமன்றம் மாற்றி நாடாளுமன்றம் எப்படி சட்டங்களை மாற்றிக்கொள்ள முடியுமோ, எப்படி ஆட்சித்துறை தன்னுடைய உத்தரவுகளை மாற்றிக்கொள்ள முடியுமோ, அதே போல் நீதித்துறையும் தன்னுடைய மாற்றுகளை இப்ப ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பற்றி சொன்னாங்க. உத்தரவுகள் மாற முடியும், நீதி மாற முடியுமா? நீதி மாறுது, அதை அவங்க மாத்திக்கவே இல்லைன்னு நானும் சொல்றேன். அவர்கள் தாமதம் என்பது, இந்த காலதாமதம் என்பது ஒரு டீஹியூமனைசிங் எஃபெக்டை ஏற்படுத்துது. டிலே பர்சே இஸ் டீஹியூமனைசிங். உள்ள அவன் ஆடிக்கிட்டு இருந்தானா பாடிக்கிட்டு இருந்தான பிரச்சனையே இல்ல. அது தனியது. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறது. டிலே என்பது எல்லாருமே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 21வது யூஸ் பண்றீங்க. இது வந்து நடமாடக்கூடிய மனிதர்களுக்கா, குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கா? ஒரு நிமிஷம். உச்ச நீதிமன்றம் எப்போது உங்களுக்கு வந்து மரண தண்டனை விதித்து விட்டதோ அப்போதே வாழ்வதற்கான உரிமை இழந்து விட்டீர்கள். அப்போ இல்லன்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் இதுதான் சொல்லுது. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அரசமைப்பு சட்டத்தின் 21வது உறுப்பின்படியான வாழ்வுரிமை உண்டு. எனவேதான் தண்டனை நிறைவேற்ற உத்தரவை கொண்டு போய் தெரிவிக்கும் போதே அதனுடைய படிகளை சட்ட உதவி குழுவுக்கு அனுப்பி இப்போதும் நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீதிமன்றத்தை அணுகலாம் என்று தெரிவிக்க வேண்டும். இதான் சதாசிவம் அடங்கியிருக்கிற தீர்ப்பு. வாழ்வுரிமை என்பது தீர்ப்பு அளித்த உடனே போய்விட்டது என்று சொல்வது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அரசமைப்பு சட்டத்தில் தடா கோர்ட்டோ, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ, செஷன்ஸ் கோர்ட்டோ இல்ல, எந்த கோர்ட்டுக்கு பிறகு உண்டு உண்டு அப்படிதான் சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்புல. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மையம் என்பது 21வது உறுப்பு. அதுதான் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்வுரிமை பற்றிய 21வது உறுப்பு. இந்த 21வது உறுப்பு எப்ப மீறப்படுதுன்னு சொல்றாங்கன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டம் வகுத்த நடைமுறையின் படிதான் உயிரை பறிக்கலாம், சுதந்திரத்தை பறிக்கலாம். ஆனா இந்த சட்டம் வகுத்தளித்த நடைமுறை என்பது இருக்கே, அது சட்டப்படியான நடைமுறையாக இருக்கு. நாட் ஒன்லி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, லாஃபுல் ப்ரொசீஜர். தாமதத்துக்கோ முடிவெடுக்க விஷயம் சொல்லப்படல. தாமதமானாலே அது வந்து சட்டவிரோதம் என்று தெளிவா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து சொல்றாரு, நீங்க ஏற்கனவே கேள்விக்கு பதில் சொல்றாரு, இது வந்து நிரபராதிகளா அப்படிங்கறத விட்டுருவோம், தாமதம் அப்படிங்கிற காரணமாக விட்டுருவோம். அவங்க சொல்றாங்க, இதற்கு முன்னால் சட்டம் இல்லாத விஷயங்களில் நீங்கள் ஆயிரம் கூட நீதிபதி, சட்டம் இல்லாத விஷயங்களில் நீ உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயம், உச்ச நீதிமன்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான் சட்டமாக கூடிய. இது நம்ம நிறைய வழக்குகளை பார்த்திருக்கோம். முன்னுதாரணமா கீழமை நீதிமன்றங்களை நீங்களே கோட் பண்ண முடியும். இந்த கேஸ்ல ராஜஸ்தான் கேஸ்ல ஜட்ஜ் கொடுத்தா நீங்களே கோட் பண்ணிருக்கீங்க. அப்ப சட்டத்தில் இல்லாத விஷயம் இவரு நீதிமன்ற தீர்ப்பாகும்போது அது சட்டமாகிறது. இதுல என்ன தப்பு பாத்தீங்க? வாதத்தில் சட்டத்தில் இல்லாத விஷயத்துக்கு தான் அது. இப்ப சட்டத்தில் இருக்கு. என்னன்னு கருணை, பேரே இது கருணை மனு. கருணை காட்டுறதும் காட்டாததும் அந்த கவர்னருக்கும் அந்த ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான உரிமை. நான் வந்து அவன் காட்டலன்னா கருணை காட்டலன்னு அர்த்தம். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு வந்து ஒரு குற்றவாளிக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக நீங்க அதாவது வாதிடுவதற்காக வக்கீல் வச்சுக்கிறீங்க, வாதிடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. உங்களுக்கு தடா கோர்ட் தண்டனை கொடுத்தாச்சு, சுப்ரீம் கோர்ட் தண்டனை கொடுத்தாச்சு. அவங்க எல்லாம் காயம் பண்ணிட்ட பின்னாடி உங்களுடைய தண்டனையை ஊர்ஜிதம் செய்த பிறகு நீதிபதியினுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீதிபதி உண்மையிலே அவங்க பேர்ல நல்லவனா அப்ப விடுதலை பண்ணிருப்பாங்க. இப்ப ஏற்கனவே தண்டனையை ஊர்ஜிதப்படுத்தி அதாவது கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கணும்னு சொன்ன பிறகு தி பால் இஸ் இன் தி கோர்ட் ஆஃப் கவர்னர் as well as தி பிரசிடென்ட். இப்ப பிரசிடென்ட் கருணமனு போடுறீங்க, போறதே கருணமனு, இஷ்டமா தான் கொடுக்குறேன், இஷ்டம் தான் விட்டுரும், அப்படிதானே கணக்கு எடுக்கணும். நீங்க அதை சட்ட இதுக்கு தாமதம் தேவையில்லை, தாமதம் ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ்ல இல்ல, முருகன் சாந்தன் பேரவாள் கேஸ்ல இல்ல, இதற்கு முன்னாடியே பல சந்தர்ப்பங்கள்ல உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கு. ஏன் தாமதம் பதில் சொல்லுங்க, பலமுறை கேள்வி இருக்கு. அப்பயாவது அரசு சுதாரிக்க வேண்டாம். இப்ப இதே இதுல கூட பல வழக்குகள்ல ஏற்கனவே வந்து தூக்கு தண்டனை ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல 2 வகையான தீர்ப்பு. இப்ப நம்ம எடுக்கிற மாதிரி வக்கீலுங்க எடுக்கிறோம். நாங்களே கூட கோர்ட் நம்ம டிசிஷன்ஸ் நம்ம கோட் பண்ணும்போது சிலது இப்படி இருக்கு, சிலது மாறுபட்டு இருக்கு. அதாவது சட்டத்தில் 433 434 குற்றமுறை விசாரணை சட்டத்தில் எந்த காலக்கெடுவும் கொடுக்கப்படாத சூழலில், அதே போல எந்த சட்டத்திலும் சொல்ல அரசியல் சாசனத்தில் வந்து மற்ற குற்றம் கேள்வி குற்றம் செய்தவர்களா குற்றம் செய்யாதவர்களா என்பது பற்றிய அல்ல, அதுக்குள்ள அவங்க வரவே இல்லை. நீங்க கேட்கறது தாமதத்திற்கான வாய்ப்பு சட்டத்தில் இல்லை என்றால் ஏன் தாமதம் என்ற கேள்வி எழுப்பி அதற்கான தீர்ப்பு வழங்கக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கிடையவே கிடையாது. அதாவது அப்படி உண்மையிலே அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக இப்ப நம்ம அதாவது இந்த காலத்தில் ஏதாவது வந்து ஸ்டக் டவுன் பண்ணி ஏற்கனவே நம்ம லா இருக்கு
இருக்கக்கூடிய நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோடையோ இல்லாட்டி இந்திய தண்டனை சட்டத்தையோ அவங்க ஏதாவது குவாஷ் பண்ணிருக்கணும். அந்த இது வந்து அல்ட்ரா வைரஸ் சொல்லிருக்காங்க. இடைவெளிக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். இந்த வழக்குல வந்து உங்களுடைய மாநில தலைவர்ல இருந்து அகில இந்திய தலைவர் வரைக்கும் எல்லாருமே கருத்து சொல்றாங்க. இதற்கு முன்னாடி உங்களுடைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி வந்து 13 வருஷமா கேஸ் பெண்டிங்ல இருக்கு அவங்களுக்கு தெரியுமோ அது மாதிரி உங்களுக்கும் தெரியும். அப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு முன்னுதாரணங்களை ஏற்படுத்தக்கூடியதான தீர்ப்புகள் வரும்போது உங்களுடைய கருத்துக்களையோ உங்களுடைய எதிர்ப்பையோ நீங்க ஏன் பதிவு பண்ணலாம்? அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு அவர்கள்லாம் விடுதலையாக பேசாம வந்து இந்த கேஸ்ல மட்டும் வரும் சொல்லும்போது உங்களுக்கு சட்டத்தை மாற்றமே கடைபிடிக்கணுங்கிறத தாண்டி உங்களுடைய தலைவர் வழக்கில் என்னாச்சு அப்படிங்கிறத ஒரு நோக்கம் தெரியும். புல்லர் கழகம் மற்ற நிறைய கேஸ்ல வந்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே வந்து கருணை மனு கவர்னரால் 2001 நிராகரிக்கப்பட்டு விட்டது. நிராகரிக்கப்பட்டு விட்ட பிறகு மீண்டும் மனு போட்டு இவங்க இழுத்துனே இருந்தாங்களா? நீங்க கவர்னரையோ இல்லாட்டி நீங்க பிரசிடென்ட் கொண்டு வரும். ஒரு முக்கியமான கேள்வி நான் இடைவெளிக்கு முன்னாடி கேட்டது திரு ஞானசேகரன் கேட்கக்கூடிய விஷயம். கருணை மனு 2011 நிராகரிக்கப்படுகிறது. ஏன் வந்து இத்தனை ஆண்டுகால தாமதம் 2000 2011 வரைக்கும் ஒரு பிரதானமான கேள்வி இருக்கு. ஒரு நிமிஷம் இல்ல நான் ப்ரொசீஜர் நான் தெரிஞ்சுட்டு மக்கள் தெரிஞ்சிருக்காங்க. என்னுடைய கேள்வி வேற. 2011 வரை 11 ஆண்டுகள் தாமதமே என்று கேள்வி எழுப்புகிறீர்கள். அதற்கு முன்னாலேயே 2000ஆம் ஆண்டிலேயே கவர்னரால் இவருடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஏன் எங்கேயுமே சொல்ல மாட்டீங்க? ஏற்கனவே கருணை மனு நிராகரிக்கப்பட்டு விட்ட மனிதர்கள் எந்த தயக்கமும் இல்ல. காலதாமதம் 2011 குறிப்பிட்ட 98 உச்ச தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு 99 அப்பீல் செய்யப்பட்டு 2000 வந்து உறுதி செஞ்சுட்டாங்க. கருணை மனு நிராகரிக்கப்பட்டது பாத்திமா அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க அதையா யாரும் கோர்ட்ல கருணை மனு நிராகரிக்கப்பட்ட விஷயம் இரண்டாவது முறையாக நீங்கள் அப்பீல் செய்துவிட்டு கருணை நல்லா கேட்டுக்கிறீங்க. 161வது உறுப்பில் கருணை மனுவை நிராகரித்தாலும் 72வது உறுப்பில் குடியரசுத் தலைவரிடம் போகிற உரிமை சட்டத்தில் இருக்கு. அரசமைப்பு சட்டத்தினுடைய 70 கருணை மனுக்கள் நான் நிறைய எழுதியிருக்கிறேன். எல்லாமே 2 பேருக்கு தான் எழுதுவோம். கவர்னருக்கு தான் அந்த அதிகாரமும் கொடுக்குது. அதே அதிகாரம் தான் கவர்னருக்கும் கொடுக்குது. கவர்னரால வந்து தண்டனையை வந்து நிறைவேற்றுவதற்கு இறுதியாக தீர்ப்பு கொடுக்க முடியாது. அப்புறம் 72 கவர்னர் கருணை மனு கொடுத்தாங்க. அதே சட்டத்தில் இருக்குங்க. 161வது உறுப்பு ஆளுநருக்கு, 72வது உறுப்பு குடியரசுத் தலைவருக்கு. ஒவ்வொரு வழக்கிலும் ஒரு வழக்கில் தீர்ப்பான பிறகு கவர்னரால் கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகு அதற்கு மேல்முறையீடு செய்து மேல்முறையீடு அல்ல, மேல்முறையீடே அல்ல. மத்திய அரசு எப்படி டெக்னிக்கலா நாத்துராம் கோட்ஸே தொடங்கி நீங்க பேரறிவாளன் வரைக்கும் ஒவ்வொரு மரணதண்டனை வழக்கிலுமே தெளிவா பல தீர்ப்புகள் இருக்கு. 161வது உறுப்பின்படி ஆளுநர் பரிசீலனை முடிந்த பிறகுதான் குடியரசுத் தலைவரிடம் தானாகவே அனுப்பப்பட்ட அந்த மனு. எழுதும் போதே 2 பேருக்கு தான் எழுதுவோம். டு ஹிஸ் எக்ஸலன்சி தி பிரசிடென்ட், டு ஹிஸ் எக்ஸலன்சி தி கவர்னர் தான் மனுவே எழுதப்படும். இந்த மனு மொத்தமும் வழக்கு ஆவணங்களோடு சேர்த்து முதல்ல ஆளுநருக்கு போகும். ஆளுநர் உள்துறையிட்ட கேட்பாரு. பிறகு ஆளுநர் நிராகரித்த பிறகு மொத்த வழக்கும் குடியரசுத் தலைவருக்கு போகும். 72 தானா போய் தான் ஆகணும், போகாம இருக்கவே முடியாது. நீங்க அப்பீல் அல்ல, அப்பீல்னு சொல்ற வார்த்தை தப்பு. அது மேல்முறையீடே அல்ல. அது இது தனி, அது தனி. அதைத்தான் தாமதம் சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் கருணை மனு கொடுத்ததால் தாமதம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கா எடுத்து காட்டியிருக்கிறாங்க. முக்கியமா ஒவ்வொரு வழக்கா 15 வழக்குகள்ல 1, 2, 3 போட்டு காவல் தண்டனை கொடுத்ததிலிருந்து இதுவரை எவ்வளவு காலம், கருணை மனு கொடுத்ததிலிருந்து எவ்வளவு காலம், ஆளுநரிடம் எவ்வளவு காலம், குடியரசுத் தலைவரிடம் எவ்வளவு காலம். இதுல எங்க முக்கியமான தாமதம் ஏற்பட்டது தெரியுமா? குடியரசுத் தலைவரத்தில் இல்ல, இந்திய உள்துறை அமைச்சகத்திடம் தான் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கு. உள்துறை அமைச்சகம் அதே வந்து வேற மாதிரி தாமதத்தை தவிர்ப்பதற்கு காலதாமதத்தை காரணம் காட்டி நீங்கள் குற்றவாளிகளை எல்லாம் இப்படி தண்டனை குறைத்தோ விடுதலை செய்து விட்டு போனீர்கள் என்று சொன்னா அதுக்கு யார் பொறுப்பு? கவர்னர் பொறுப்பா இல்லாட்டி பிரசிடென்ட் பொறுப்பா? அவருக்கு டைரக்ஷன் கொடுங்க. சுப்ரீம் கோர்ட் அதிகாரம் தான். அது மாதிரி சொல்ல முடியல இவங்களால. அதாவது உள்துறை அமைச்சர் தான் கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்கறது இல்ல. நான் சொல்றேன் இந்த எவ்வளவு காலக்கெடுங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட காலக்கெடுப்புல செய்யுங்க சொல்லியிருக்காங்க. சொன்னால் அது வந்து உண்மையிலேயே வந்து ஜனாதிபதி அதாவது இல்லாத சட்டத்தை புதுசா சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டா ஒரு முக்கியமான கட்டத்தை நம்ம வந்திருக்கோம். இது மக்களுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு வந்திருக்கிறோம். இந்த ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை குறைப்புக்கான காரணம் தாமதம், அதனால்தான் தண்டனை குறைப்பு என்று சொல்லியிருக்கார்கள். இந்த காரணம் சரியா தவறா? மக்களுடைய கருத்து என்ன? இப்போது பார்க்கலாம். ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை குறைப்புக்கான காரணம் சரியா தவறா என்று கேட்டிருந்த போது சரி, தண்டனை குறைப்புக்கான காரணம் தாமதம் என்பது சரிதான் என்று 55% மக்களும்
தண்டனை குறைப்புக்கான காரணம் தவறு, தாமதம் என்பது தவறு என்று 39% மக்களும், தண்டனை குறைப்புக்கு கால தாமதத்தை ஒரு காரணமாக ஆக்க முடியாது என்று 39% மக்களும், விதிவிலக்கான வழக்குகளில் இது போன்ற விஷயங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன 6% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 39+45% மக்கள் ஒரு பாரியாகவும் 55% மக்கள் இந்த தண்டனை குறைப்புக்கு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய காரணம் நியாயமானது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு லீக் மோகன் ரொம்ப சுருக்கமா தூக்கு தண்டனை பொறுத்தளவுல வேண்டாம் என்று கருதுவார். இப்ப அது மாதிரி ஒரு பரவலான ஒரு கருத்து வந்துருச்சு. சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 302வது செக்ஷன்ல இந்திய தண்டனை தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று இருக்கிற காரணம் இவ்வளவு வருது. இந்த தூக்கு தண்டனை 137 நாட்கள் இல்லைன்றப்ப இங்கே சட்டத்தை பெரும்பான்மை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திற்கு ஒரு சட்டத்தை இயற்றி தூக்கு தண்டனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அந்த பிரச்சனையே கிடையாது. அந்த தூக்கு தண்டனை வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி கருதுகிறதா? தூக்கு தண்டனை வேண்டாம் என்பது காங்கிரஸ் கட்சி உடன்பாடு. தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இது சமுதாயத்தில் ஒரு அமைதி நிலை வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தூக்கு தண்டனை பாராளுமன்றத்தில் சொல்லி நிறைவேற்றி இல்ல எங்களுக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு தூக்கு தண்டனை வேண்டும் என்பதா வேண்டாம் வேண்டும். இப்படி அரிதும் அரிதான வழக்கு நிச்சயமாக வேண்டும். அதே நேரத்தில் இப்ப எல்லாமே வாதிடுறோம். இல்லாத தூக்கு தண்டனை இந்த சட்டப்புத்தத்தில் இருக்கிற காரணத்தால் தூக்கு தண்டனை பற்றி வாதிக்க அது இருக்கிற போது இல்ல தூக்கு தண்டனை கூடாது கூடாது என்று சொல்லக்கூடிய ரெண்டு செய்தி. காந்தி தூக்கு தண்டனைக்கு எதிராக நின்றார் ஒன்று. இரண்டாவது, இந்த வழக்கில் 4 தண்டனையை குறைக்க சொல்லித்தான் சோனியா காந்தி அவர்கள் எழுதினார்கள். நானே நேரடியாக திரு வாஜ்பாய் அவர்களிடம் வாதிடுகிற பொழுது அதை எடுத்து காட்டினேன். கேட்டது மோகினிகிரி போய் நளினிக்கு மட்டும். ஆனா சோனியா பதில் சொன்னது என்னன்னா, இந்த வழக்கில் யாரையும் தூக்கிலிடுவதை நானோ என் பிள்ளைகளோ விரும்பவில்லை என்று தெளிவா சொன்னாங்க. அந்த கருத்தை பதிவு பண்ண விரும்புறேன். சோனியா நல்லா சொன்னாங்க. சோனியா காந்தியோட பொதுவாக இருந்தது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். காந்திய மரண தண்டனைக்கு எதிரானவர் என்ற ஒரு முக்கியமான, அந்த காந்தி மட்டுமல்ல ராஜீவ் காந்தியும் சேர்ந்து கொண்டு விட்டோம். அதெல்லாம் முக்கியமான விஷயம். காந்தியை சுட்டவர்களும் ராஜீவ் காந்தியை கொண்டு இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு கொலை நம்ம பார்க்கக்கூடிய, ஏற்கனவே கோயம்புத்தூர்ல முஸ்கனுடைய இளம் பெண்ணுடைய கற்பழிப்பு மற்றும் கொலை, அதே மாதிரி டெல்லியில் நடந்த நிர்பயா கொலை, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் மனதை உழுக்கக்கூடிய விஷயங்கள் அப்போது நடக்கும்போது நாம் அந்த கொலைக்கு எதிராகவும் கொலைகளுக்கு எதிராக குற்றவாளிக்கு எதிராக இருக்கிறோம். ஆனால் நாள் செல்ல 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 நம்முடைய எண்ண ஓட்டங்களை விட மாறுவது ஏற்படுகிறது. இதற்கு ஒரு தார்மீக அளவிலான தீர்வுகளை தேட முடியாது. சட்டம் தான் அதற்கான உரிய பரிகாரத்தை கொண்டு வர முடியும். சட்டம் இப்போது இந்த வழக்கிலும் கூட உச்சநீதிமன்றம் இவர்கள் நிரபராதிகள் என்று சொல்லவில்லை. முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை காலகாலத்தில் எடுங்கள். சரியோ தவறோ ஒரு திக்கில் இருங்கள். இந்த அலைக்கழிப்பை, இந்த எண்ண ஓட்டத்தை, கவலையை நீங்கள் குற்றவாளிகள் மட்டுமல்ல யாருக்குமே கொடுத்தார்கள் என்று உச்சநீதிமன்றம் பரிந்துரை அளித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அனைவரும் ஏற்பதுதான் ஒரே வழி. அதற்கான மாற்று வழி கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு ஞானசேகரன் அவர்கள், திரு லீக் மோகன் அவர்கள், திரு தியாகு அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.